வெல்கம் டு லஸ்யா சேனல். பாலக்கீரை மூட்டை பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானலை வச்சுக்கலாம். அதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். 150 கிராம் நறுக்கிய வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு எப்போவுமே அதிகமாக ஆனியன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கட்டு நறுக்கிய பாலக்கீரையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கீரையில் இருக்கிற தண்ணியே போதும், அதிலேயே வெந்துடும். இப்போ ஒரு ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டையை லோ ஃப்ளேமில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ டேஸ்டியான பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி.